கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவருடைய 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்கதரிசியாக ஏசாயாவை கொண்டு தேவன் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? தேவஜனங்களை அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படியாய் நாம் அவர்களை நடத்துகிற தேவஜனங்களாக இருக்கணும். தேவனும் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகத்தான் மாற்றி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்ம பார்க்குறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களையும் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படியாய் அவர்களையும் தேவன் பக்கமாய் திருப்புகிற ஒரு தேவஜனங்களாக இருக்கிறோமா? அதற்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நாம் முதலாவது தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருக்கணும். உள்ளும் புறமும் கர்த்தருடைய வெளிச்சத்தால் நிரப்பப்பட்ட தேவஜனங்களாய், மலை மேல் உயர்த்தப்பட்ட பட்டணமாய், விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்காய் நாம் இருந்தோமேயானால் நாம் நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மேல் வெளிச்சமாக இருப்பார். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி ஏசாயா தன்னோடு கூட இருக்கிறவர்களை அழைக்கும் பொழுது அவன் அந்த வார்த்தைக்கு உட்பட்டவனாய் வாழ்ந்ததுனால மற்றவர்களையும் அழைக்கும்படியான ஒரு தகுதி, ஒரு தைரியம் அவனுக்குள் தேவனால் உண்டானது. இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? நாம் ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்தோமே ஆனால் மற்றவர்களை என்ன பண்ண முடியாது? கரெக்ட் பண்ண முடியாது. அவங்க உடனே நம்மளை தான் என்ன பண்ணுவாங்க? சுட்டி காட்டுவாங்க. மற்றவங்கள பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னோன்னா நம்ம முதல்ல பொய் சொல்லாமல் இருக்கணும். மற்றவர்களுக்கு வேதத்தை உபதேசிக்கும் பொழுது நாம் அந்த வார்த்தைக்கு உட்பட்டவர்களாய் வாழுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நம்முடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் அப்படின்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போம் வாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம சேர்ந்து போவோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நானும் கீழ்ப்படுகிறேன், நானும் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பேன், நீங்களும் என் கூட என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய வெளிச்சமாகி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதில் நடவுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஜனமாய் மாற நம்ம பிரயாசப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சிலரை பார்த்துருக்கிறீங்களா? மற்றவங்கள வேதத்திற்கு உட்பட்டு வாழும்படியாய் ரொம்ப கடினமாக நடத்துவாங்க. நீங்கள் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா நிச்சயமாக அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க? வேதத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டாங்க. இது ஒரு மாய்மாலமான ஜீவியம். இயேசு கிறிஸ்துவ இப்படிப்பட்டவர்களை என்ன சொல்கிறார்? மாயக்காரன்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனால் உணர்த்தப்பட்ட இந்த வசனத்தின்படியே முதலாவது நாம் கர்த்தருடைய வெளிச்சமாகி அவருடைய வசனத்துக்கு உட்பட்டவர்களாய் நடக்கிறவர்களாக இருக்கணும். அதற்காக பிரயாசப்படணும். அப்படி நாம் இருந்தோமே ஆனால் வேதம் நம்ம என்ன பண்ணும்? நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சமாகிய தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வெளிச்சம், அது மற்றவர்களையும் நிச்சயமாய் தேவனிடமாய் திருப்பும். அப்பொழுது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம்? நாமும் ஆயத்தமாகி மற்றவர்களையும் கர்த்தரிடமாய் திருப்புகிறவர்களாக இருப்போம். நீங்களும் கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய வெளிச்சமாகி அவருடைய வார்த்தையில் நடங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இதற்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற தேவஜனங்களாக இருப்போம். முதலாவது நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிற தேவஜனங்களாக இருந்தோமே ஆனால் நிச்சயமாய் நாமும் ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாக நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு வாழும்படியாகவும் அவருடைய வார்த்தையாக வெளிச்சத்தில் நடக்கும்படியாகவும் நாம் மற்றவர்களையும் கர்த்தருக்குள் பலப்படுத்துவது அதிக நிச்சயம். இதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமும் ஆயத்தமாகி நாமும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தருடைய வெளிச்சத்தில் நடந்து மற்றவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பற்றி கொள்வார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமே நம் நிமித்தம் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய் நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவருடைய வெளிச்சத்தில் நடந்து நம்மோடு கூட இருக்கிற ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படியாய் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, நாம் அனைவருமே கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் அவர்களை இன்னும் கிட்டி சேர பண்ணுகிற தேவஜனங்களாய் முதலாவது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வெளிச்சத்தில் நடக்கவும் பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிற தேவஜனங்களாய் மாறவும் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் தேவன் நம்மை கொண்டு அநேகரை கர்த்தருக்குள் பலப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் செய்து கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்கிற தேவஜனங்களாய் அவர்களை நம்மை கொண்டு ஆயத்தப்படுத்துவது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு மற்றவர்களையும் கர்த்தருக்கென, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென ஆயத்தப்படுத்துவது அதிக நிச்சயம். ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இதை கேட்டு நாம் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆயத்தப்படுத்தி நம்மை கொண்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.